Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விசா சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் பணியாரம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஈஸியா ஒரு 5 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இது வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இங்க நான் 1 கப் உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரைக்கிறதுக்காக. இந்த சைடு தேங்காய் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், பால் எடுத்துருக்கேன். அது கூட தேவையான அளவு ஜீனி, 2 ஏலக்காய் தட்டி போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த உளுந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்க, உளுந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஜீனி தான் போடணும்னு கிடையாது, சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த சைடு எண்ணெயை காய வச்சிருக்கேன். பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த மாவு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி போடும் போதே மேலே உப்பி வரணும், அந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். இதில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோது நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. இட்லி ஊற்றுறதுக்காக வச்சுருப்பீங்களா, அந்த மாவில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்பவே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க, சீக்கிரமே வெந்துடும். நீ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நீ பாருங்கள், நான் பிளேட்டில் மாற்றிட்டேன். இதை நீங்கள் டைரெக்டாக அப்படியே தேங்காய் பாலில் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு கிணத்துல தண்ணி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நீங்கள் தேங்காய் பாலில் சேர்த்திங்கன்னா தேங்காய் பாலில் எண்ணெய் எல்லாம் தண்டாமல் நல்லாயிருக்கும். நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்தனால தண்ணியில் போய்ட்டு எல்லா எண்ணெயுமே தேங்காய் பாலில் போடும்போது எண்ணெய் மிதக்காமல் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், தண்ணிக்கு வந்துடுச்சு எல்லா எண்ணெயுமே. எல்லாத்தையும் எடுத்து நம்ம இப்போ தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தேங்காய் பாலில் சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரொம்பவே டேஸ்டான தேங்காய் பால் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.